ஓகே. இப்ப கொடுத்திருக்கிறது டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படின்னா yn plus 1 minus 2yn equal to 0 with given condition கொடுத்துருவாங்க. இனிஷியல் கண்டிஷன் y of 0 equal to 3 கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்ப இதுக்கு வந்து z டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணா என்ன ஃபார்முலானா z of yn plus 1. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. z of yn plus 1 என்ன கிடைக்குன்னா z into இது வந்து ஃபார்முலாவோட z, இது வந்து z டிரான்ஸ்ஃபார்மோட z yn ஓகேங்களா மைனஸ் z into y of 0. இதுதான் இதனோட ஃபார்முலா. அதே மாதிரி z of y of n வந்து எப்படி எடுக்கணும்னா கேபிட்டல் y of z எடுத்துக்கணும். கேபிட்டல் y of z எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம ஃபோரியர் சீரிஸ் போட்ட கான்செப்ட் தான். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ஐடியாவும் இங்க கொண்டு போய் அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிற கேஸ் தான். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. அப்ப 1ன்னு எடுத்து என்ன கிடைக்கும்? z of yn plus 1 minus 2 times of z of yn equal to z of 0. அப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. அப்ப y of n எந்த விடைகள்லாம் y of n வந்து z of y of n வந்து கேபிட்டல் y of z எடுக்கலாம். அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன நடக்குது? இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்றேன். ஸ்மால் z into கேபிட்டல் y of z minus z into y of 0. இது ஃபர்ஸ்ட் டைம் வருது. minus 2 into இதுதான் கேபிட்டல் y of z. அப்ப கேபிட்டல் y of z. z of 0 வந்து 0. z of 0 வந்து 0. சரி ஓகே. இப்போ y of 0 ஓட வேல்யூ என்ன? y of 0 ஓட வேல்யூ இது y0. y0 ஓட வேல்யூ தான் y of 0. அப்ப என்னாச்சு? z is small z y of z minus 3z minus 2 into capital Y of z equal to 0. கரெக்டாப்பா? அப்ப கேபிட்டல் y of z எங்க இருக்குது? இந்த டேர்ம் கேபிட்டல் y of z. அது ரெண்டுக்கு கேபிட்டல் y of z எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? z minus 2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? z minus கரெக்ட்டுங்களா? z minus 2. இந்த 3z என்ன பண்ணிடலாம்? ரைட் சைடு கொண்டு போயிருங்க. 3z ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப என்னாச்சு? கேபிட்டல் y of z equal என்ன கிடைக்குது? 3z divided by z minus 2. சரியாப்பா? அப்ப இது கேபிட்டல் y of z ஓட ஃபார்முலா என்ன? z into small y of z. அப்ப என்னாச்சு? that is equal to 3z divided by z minus 2. அப்ப இன்வெர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா என்ன கிடைக்கும்? small y of z equal to 3 constant z inverse of z divided by z minus 2. சரிங்களா? அப்ப என்னது இது என்ன ஃபார்முலா? 3 into 2 power n. சரி ரிசல்ட் கிடைச்சிச்சா? அப்ப நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன? நமக்கு கொடுத்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் yn plus 1 minus 2yn equal to 0, y of 0 equal to 3. அப்படின்னா இதனோட ரிசல்ட் என்ன? இதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா இதுதான் இதனோட ரிசல்ட். புரிஞ்சுதாப்பா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். இல்லையா?